எக்ஸசைஸ் 2.9 எல்லா சம்மும் நம்ம பார்த்துட்டோம். எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸும் பார்த்துட்டோம். இப்போ எக்ஸசைஸ் சம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லும் நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா அப் டு n. ஒரு நம்பர் ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வரிசையாக இருந்தது அப்படின்னா n + 1/2. அதே நம்பர் ஸ்கொயர்ட் வச்சு வந்துச்சு அப்படின்னா n + 1 2n + 1 / 6. அதே நம்பர் கியூபா இருந்துச்சுன்னா வரிசையா இருந்து கியூபா இருந்துச்சுன்னா n + 1/2 the whole square. இதை பார்த்தாலே தெரியும் இது எல்லாம் இந்த n + 1/2 தான் இங்க எல்லா இடத்துலயும் இருக்கும். இப்போ 6 கூட நம்ம 2 × 3 ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். இந்த n + 1/2 the whole square 2 டைம்ஸ் போட்டா நமக்கு கியூபோட ஆன்சர் வரும். ஓகே, நெக்ஸ்ட் அதே போல ஆட் நம்பர் வந்துச்சுன்னா n டேர்ம்ஸா இருந்துச்சுன்னா n ஸ்கொயர். அதே இது வந்து லாஸ்ட் நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா l + 1/2 the whole square. ஸோ இந்த எக்ஸசைஸ் செய்யறதுக்கு இந்த 5 ஃபார்முலா தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சாதான் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது ஆல்ரெடி எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸும் நான் ஏற்கனவே ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். அந்த எக்ஸாம்பிள் சம்ஸை பார்த்தாலே இதில் நீங்கள் பாதி எக்ஸசைஸ் செஞ்சுருப்பீங்க. ஏன்னா நான் எக்ஸாம்பிள் வித் எக்ஸசைஸ் தான் சால்வ் பண்ணியிருந்தேன். இந்த சம் பேசிக் ஃபார்முலா இது ஸோ இது எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அதே போல் வேறு என்ன சால்வ் பண்ணோம்னா இந்த ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை செய்வோம். ஏன்னா ஏரியா அப்படின்னாலே ஸ்கொயர்னு அர்த்தம். இதை சால்வ் பண்ணிடலாம். The sum of square of the first n natural numbers. எனக்கு தெரிஞ்சு சால்வ் பண்ணாத சம் எதுன்னு பார்த்தோன்னா அந்த தேர்டு 2 3 4 5 7 இந்த சம்ஸ் தான் செய்யலை. ஸோ இதை மட்டும் தான் நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம்.
10th ஸ்டாண்டர்டில் எக்ஸசைஸ் 2.9 இந்த சம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா கொஸ்டினை எக்ஸ்பிரஷன்ஸாக சேஞ்ச் பண்ணலாம். சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர் இஸ் 285 அப்படின்னா என்ன அர்த்தம்? சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் next sum of their cubes இதுதான். இது என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் இப்படி எழுதி இருக்கறத நெக்ஸ்ட் ஃபார்முலா ஃபார்மேட்டுக்கு மாத்தி எழுத போறோம். n plus 1 2n plus 1 by 6 285 n plus 1 by 2 the whole square equal to 2085. நெக்ஸ்ட் இப்போ இதையும் ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் கிட்டத்தட்ட n plus 1 by 2 இருக்கு. இங்கே அதே சேம் சிமிலர் தான் இருக்கு. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் இதை ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு 45. இது வந்து தப்புன்னு நினைக்கிறேன். 20 இது 225. இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ 45. இது எப்படின்றத ஷார்ட்கட் உங்களுக்கு தனியா ஒரு வீடியோ கொடுக்குறேன், அதில் பாருங்க. இப்போ n plus 1 இந்த 2 அந்த சைடு கொண்டு போனா 90. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, இதை செகண்ட் வச்சுக்கோங்க. இந்த செகண்ட் தூக்கி ஃபர்ஸ்ட்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. n plus 1 பதிலாக 19 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 2n plus 1 நெக்ஸ்ட் divided by 2 equal to 285. இப்போ 6 டேபிள கேன்சல் பண்ணலாம். 1 6 are 6, 15 6 are 1 6 are 6, remaining 3, 5 6 are 30. நமக்கு என்ன வேணும்? 2n plus 1 தான் வேணும். divided by 15. கேன்சல் பண்ணா 1 into 15 15. சரி, பெரிய டேபிள கேன்சல் பண்ண கஷ்டமா இருக்கும், அதனால நம்ம 5 டேபிள கேன்சல் பண்ணலாம். 3 5s are 15, 5 5s are 25, 7 5s are 35. 57 by 3. 1 3s are 3, 9 3s are 27, 19. 2n equal to 19 minus 1, that is equal to 18. 2n equal to 18, therefore n is equal to 18 by 2 equal to 9. So n value 9 find out பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு சம் தான் பேலன்ஸ், ஃபைனல் சம். 8th ஸ்டாண்டர்டில் எக்ஸசைஸ் 2.9 தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சம்ல வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா மிடில் வேல்யூலேருந்து இதை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சில பேசிக்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். என்ன பேசிக்ஸ் அப்படின்னா 1 + 2 + 3 எக்ஸட்ரா அப் டு n. இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு ஃபார்முலா n plus 1 by 2ன்னு எழுதணும். இதே இது நம்பரை இந்த 1ல இருந்து n வரைக்கும் இருக்கிற நம்பரை 1 + 2 + எக்ஸட்ரா n இவ்வளோ நீளமாக எழுதுறதுக்குள்ள சிம்பிளாக எழுதுனா n சம் ஓவர் n எழுதலாம். இந்த n அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் ஒவ்வொரு தடவையும் வேல்யூ போடுறப்போ 1ன்னு போட்டால் 1, 2 போடும்போது 1 + 2, 3 போட்டேன்னா 1 + 3. இந்த மாதிரி n-க்கு நான் 5 நம்பர் போட்டேன்னா 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கும். அதான் இதோட மீனிங். ஓகேவா? அப்போ நான் சிம்பிளாக இந்த 1 சம் ஓவர் என்னன்னா சம் ஓவர் n ஈக்குவல் டு n plus 1 by 2ன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இதே இது நம்பர் நான் ஈவன் நம்பராக கொடுக்குறேன். 2 + 4 + 6 + எக்ஸட்ரா அப் டு 2n. உங்களுக்கே தெரிஞ்சதில்ல, n வந்து 1ஆ இருந்தால் 1, n 2ஆ இருந்தால் 4, அப்போ n-ஆ இருந்தால் 2n. அப்போ நம்ம ஈவன் நம்பருக்கு என்ன யூஸ் பண்ணோம்னா சம் ஓவர் 2n. ஓகே, ஆட் நம்பராக இருந்தால் என்ன எழுதலாம் அப்படின்னா இப்போ 2-ஐ விட 1 லெஸ்ஸாக இருக்கு, அப்போ சம் ஓவர் 2n minus 1. இப்போ 2n வந்து 10ஆ இருந்துச்சுன்னா ஒன்று ஆட் பண்ணாலும் சரி ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணாலும் சரி நமக்கு என்ன வரும்னா ஆட் நம்பர் தான் வரும். ஸோ நம்ம இந்த சம்மோட ஸ்டார்டிங் நம்பரோட கம்பேர் பண்ணுறதுனால 2n minus 1 அப்படின்றத எடுத்துக்கிறோம். இதுதான் சம்முக்கு தேவையான நாலேஜ். ஓகே, இப்போ நம்ம சம்மை பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2 cube minus 1 cube plus 4 cube minus 3 cube plus 6 cube minus 5 cube. அங்கே வந்து 15 இருக்குது, அது கேர்லெஸ் பிரிண்டிங் மிஸ்டேக் 5ன்னு வரும். ஓகே, இப்போ இந்த நம்பர்ஸை ஃபுல்லும் நம்ம என்ன பண்ணலாம்னா இது பாருங்களேன், 2ன்னா என்ன அர்த்தம்? ஈவன் நம்பர், இது ஆட் நம்பர். அப்போ 2n cube
minus 2n minus 1 the whole cube அப்படின்னு எழுதலாமா? sum over summation of இது எல்லாமே summation. ஏன்னா இதே மாதிரி இப்போ நான் இங்கே n-க்கு 1 போட்டேன்னா இந்த டேர்ம் கிடைக்கும், n-க்கு 2 போட்டால் இந்த டேர்ம் கிடைக்கும், n-க்கு 3 போட்டால் இந்த டேர்ம் கிடைக்கும். அப்போ இதுதான் ஜென்ரல் டேர்ம். அதனால sum over 2n the whole cube bracket போட்டுக்கோங்க, 2n minus 1 the whole cube அப்படின்னு போட்டாச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் இன்னொரு பேசிக் தெரிஞ்சுக்கணும். என்ன பேசிக் அப்படின்னா a cube minus b cubeக்கான ஃபார்முலா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் பவர் இல்லாமல் எழுதிக்கோங்க a minus b, அதுக்கப்புறம் a plus b the whole square ஃபார்முலா இருக்கு இல்லையா, a square plus b square plus 2ab or minus 2ab சம்திங் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டு 2-வை ரிமூவ் பண்ணிடுங்க, ab. இதுதான் ஃபார்முலா. பவர் இல்லாமல் பேஸ் எழுதுறோம், தென் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் ab. மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் போடணும். இங்கே ஒருவேளை a கியூப் ப்ளஸ் b கியூப் அப்படின்னு இருந்ததுன்னா a ப்ளஸ் b, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ் ab. ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. ஓகே, இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் அப்படியே எடுத்துக்கும். அந்த ஃபார்முலாக்கு இதை எக்ஸ்பாண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், பவர் இல்லாமல் எழுதணும். 2n மைனஸ் 2n மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1. இங்கே ரெண்டு டேர்ம் இருக்குப்பா, மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஒன்று மைனஸாகவும் ஒன்று ப்ளஸ்ஸாகவும் வரும். நெக்ஸ்ட் என்னது, a ஸ்கொயர், தட் மீன்ஸ் 2n the whole ஸ்கொயர். அதுக்கடுத்து ப்ளஸ் 2n minus 1 the whole square. நெக்ஸ்ட் ப்ளஸ் போட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது, 2n into 2n plus 1, sorry 2n minus 1 plus 2n minus 2n கேன்சல் ஆகிடு, ஒன்று மட்டும் இருக்கும், ஒன்றால் இதை மல்டிப்ளை பண்ணால் அதே நம்பர் தான் வரும். 4n ஸ்கொயர் plus 4n ஸ்கொயர் plus 1 minus 4n. a minus b the whole square na a square plus b square minus 2ab. Next plus 2 2s are 4n square minus 2n. ஓகேவா? இப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாம். 4n ஸ்கொயர் 4n ஸ்கொயர் 4n ஸ்கொயர், அப்போ என்ன வரும், 3 4s are 12, 12n ஸ்கொயர் minus 4n minus 2n minus 6n plus 1. ஸோ இது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, இப்போது இது வரைக்கும் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட்டாக சிக்மா கொடுக்குறோம். ஓகே, 12 காமன் கான்ஸ்டன்ட் நம்ம வெளியே எடுத்துக்கோங்க, வெறும் n ஸ்கொயர் 6 சிக்மா n ப்ளஸ் சிக்மா 1. ஓகே, 12 சம் ஓவர் n ஸ்கொயர் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு தெரியும், 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா அப் டு n ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இந்த சம்மை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, n + 1 2n + 1 / 6 இருக்குல்ல, இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். 1லேருந்து n ஸ்கொயருக்கு பதில் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். சரி, சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கூட சொல்லுங்கள். ஓகே, இதோட ஃபார்முலா n + 1 2n + 1 / 6 6 into n + 1 / 2 plus n. நெக்ஸ்ட் இது இன்னர் மல்டிப்ளிகேஷன் தான். ஃபர்ஸ்ட் 2 வச்சுக்கோங்க, n into n n ஸ்கொயர் ப்ளஸ் n 2n + 1. நெக்ஸ்ட் 3n ஸ்கொயர் மைனஸ் 3n ப்ளஸ் n. நெக்ஸ்ட் இதை ஃபுல்லு மல்டிப்ளை பண்ணுங்க, 2 into 2n power 3 plus n square plus 2n square plus n minus 3n square minus 3n plus n என்ன வரும், minus 2n. 4n cube 2n square plus 2n square 4n square plus n minus 3n square minus 2n. 4n cube இது ரெண்டே ஆட் பண்ணா 6n square minus 3n square, இது plus n இங்கே இருக்குது, சப்ட்ராக்ட் பண்ணால் வெறும் n மட்டும் வரும். ஸோ 4n cube plus 3n square minus n.
சாரி இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்ல, அப்போ இங்கே 2 மிஸ் ஆயிடுச்சு. ப்ளஸ் 2n² மைனஸ் 2n ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 2n அண்ட் 2n. ஸோ ரிமைனிங் உள்ளது 4n³ ப்ளஸ் 3n². இதுதான் நமக்கான ஆன்சர் n டேர்ம்ஸுக்கு. செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 டேர்ம் இருந்துச்சுன்னா, தட் மீன்ஸ் n இஸ் ஈக்குவல் டு 8 இருந்தால் என்ன ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ என்னுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா 8 போடணும். ஸோ இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண ஆன்சர். ஸோ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ண வேல்யூ அண்ட் இது ரெண்டே மல்டிப்ளை பண்ண வேல்யூ, தென் இது ரெண்டே ஆட் பண்ணும்போது 2240. ஸோ ஓகே, நம்ம 2.9 வரைக்கும் இருக்க சம்ஸ் எல்லாம் சூப்பராக பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க. பாய்.